சினிமாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா, எத்தனையோ பேரு பலரினுடைய ஆதரவால உள்ள வருவாங்க. இல்ல அவங்களுடைய சொந்த முயற்சியால உள்ள வருவாங்க. இதையெல்லாம் தாண்டி குழந்தை நட்சத்திரமாக நடிக்கிறவங்க, அவங்க பார்த்தோன்னா, வளர்ந்ததுக்கு அப்புறமாக சில நேரங்கள்ல அவங்களுக்கு சரியான வாய்ப்புகள் கிடைக்காம, அப்படியே பார்த்தோன்னா, அவங்க இருக்கிற இடமே தெரியாம மறைஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில இப்ப எல்லோரிடமே பல விமர்சனங்கள வாங்கிட்டு இருக்கவங்க தான். அதுவும் அவங்க அஜித் அவர்கள் கூட இணைந்து நடிச்சிருக்காங்க. வேற யாரும் கிடையாது. நடிகை அனிகா அவர்கள் தான். தப்பா தொடுவாங்க. அந்த மாதிரியான டார்ச்சர்லாம் இருக்கும் அப்படின்னு வெளிப்படையாக பேசியிருக்காங்க. அப்படி என்னதான் பேசியிருக்காங்க அவங்களுடைய வயதுக்கு மீறி அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தமிழ் சினிமாவுல கடந்த 2015ஆம் ஆண்டு வெளிவந்த என்னை அறிந்தால் படத்துல அஜித் அவர்களுக்கு மகளாக நடிச்சவங்க தான் அனிகா அவர்கள். தமிழ் சினிமாவுல குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானது அந்த படத்துல தான். அந்த திரைப்படத்தினுடைய வெற்றியைத் தொடர்ந்து விஸ்வாசம் திரைப்படத்திலயும் இவங்களுக்கு அவருடைய மகளாக நடிக்க வாய்ப்பு கிடைச்சுச்சு. தொடர்ந்து இவங்க பார்த்தோன்னா, கடந்த ஆண்டு கதாநாயகியாக 2 படங்கள்ல நடிச்சிருக்காங்க. இந்த படங்களுக்கு அவங்களுக்கு பெரிதாக அவ்வளவாக வரவேற்பு கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் நடிச்சு வந்துட்டுருக்காங்க. தற்பொழுது தமிழ் சினிமாவுல ஹிப்ஹாப் ஆதி நடிப்புல உருவாகி இருக்கக்கூடிய பிடிசார் படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல இவங்க நடிச்சிருக்காங்க. அந்த வகையில இவங்க பார்த்தோன்னா, சமீபத்தில கலந்துக்கிட்டு பேசினப்போ, முக்கியமாக இந்த படத்துல நடிப்பதற்கு காரணம், பெண்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமைய பத்தி பேசியிருப்பாங்க. பேருந்துல பெண்கள் பொதுவாகவே போறாங்க அப்படின்னா, அங்க நெறைய விஷயங்கள் நடக்கும். தவறாக தொடுவாங்க, டார்ச்சர் பண்ணுவாங்க. சிலரு இந்த விஷயத்தை எல்லாம் பார்த்தோன்னா, அவங்களுடைய பெற்றோர்கள் கிட்ட கூட சொல்ல மாட்டாங்க. தினமும் இது மாதிரியான விஷயங்கள் பலருக்குமே நடந்துட்டு தான் வந்துட்டுருக்கு. ஆனால் எனக்கு அந்த பிரச்சனை கிடையாது. ஏன்னா, நான் எப்பொழுதுமே என்னுடைய அம்மாவோட தான் இருப்பேன் அப்படின்னு நடிகை தெரிவிச்சிருக்கிறாங்க. அதோட மட்டும் இல்லாம இவங்க நடத்தக்கூடிய ஃபோட்டோ ஷூட் மிகப்பெரிய அளவுல எல்லோர்கிட்டயுமே பார்த்தீங்கன்னா, விமர்சனங்கள வைக்கக்கூடிய வகையில தான் சில நேரங்கள்ல இவங்க நடந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய ஃபோட்டோவா இருக்கட்டும், இல்ல வீடியோவா இருக்கட்டும், சமூக வலைதளங்கள்ல ஏதாவது வெளியாகுது அப்படின்னா, "என்னடா இது இந்த பொண்ணு இப்படி இருக்கே!" அப்படின்ற மாதிரியாக எல்லோரும் சொல்லுவாங்க. சிறு வயதிலேயே பார்த்தோன்னா, கர்ப்பமாக இருக்கக்கூடிய படங்கள்ல கூட நடிச்சிருப்பாங்க. அதற்கும் விமர்சனங்கள வச்சிருப்பாங்க. கலை நடிப்புன்றது கலை அப்படின்னு சொன்னாலும் கூட, சில நேரங்கள்ல அந்த வயதிற்குரிய நடிப்பு மெச்சூர்டு இருக்கணும் அப்படின்னு பலருமே பலவிதமான கமெண்ட்கள வச்சு வந்திருக்காங்க. ஆனா, இவங்க ரொம்பவே போல்டாக சில விஷயங்கள பேசினாலும் கூட, இன்னமுமே பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இவங்கள பத்தி விமர்சனம் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஒரு துறைக்குள்ள நம்ம வரோம் அப்படின்னா, பலரும் பலவிதமாக பேச தான் செய்வாங்க. ஆனா, நம்ம எந்த லெவல்ல இருக்கோம்? நம்ம நம்மளை மாத்திக்க வேண்டிய கட்டாயத்தில இருக்கோமா? நம்ம செய்றது சரிதானா? அப்படின்றத நிச்சயமாக ஒவ்வொருத்தருமே ரொம்ப யோசித்து பார்க்கணும் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு துறைக்குள்ள போறோம் அப்படின்னா, கண்ண மூடிக்கிட்டு நம்மளால கால வைக்கவே முடியாது. நெறைய விஷயங்கள் அதில பார்த்தோன்னா, யோசிச்சு செயல்படக்கூடிய நேரமெல்லாம் கூட இருக்கும். அதேபோல நடிகை அனிகா அவர்கள் இன்னும் நெறைய திரைப்படங்கள்ல நடிக்கணும் அப்படின்னு நம்மளுடைய சார்பாக அவங்களுக்கு வாழ்த்துக்கள தெரிவிச்சுக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க அனிகா அவர்களை பற்றின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.